ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ராமநவமி. இன்றைக்கி காலையில் 10:30 மணி வரைக்கும் புனர்பூசம் இருக்குது. அதனால் காலையிலேயே சாமி கும்பிடலான்னு நான் காலையிலேயே இன்றைக்கி சாமி பூஜை ரூமெல்லாம் சுத்தம் பண்ணி சாமிக்கு பூ போட்டு எல்லாம் வச்சு முடிச்சாச்சு. இப்போ நான் பிரசாதம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பிரசாதத்துக்கு அரிசி பாயாசம் பண்ணியிருக்கிறேன். ஒரு வடைப்பருப்பு ரெடி பண்ணியிருக்கிறேங்க. அதுக்கு கேரட்டு, வெள்ளரி பிஞ்சு, மாங்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டு அந்த வடைப்பருப்பு ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு நீர் மோர் பண்ணிக்கிட்டேங்க. அதுலேயே உப்பு, சீரகம் எல்லாமே போட்டு அடிச்சிட்டேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு கரெக்டாக அளவாக சேர்த்துட்டு ஒரு நீர் மோர் ரெடி பண்ணியாச்சு. பானகம் 2 டம்ளர் தண்ணி விட்டு 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு லெமன் ஒரு அரை மூடி லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சுக்கு பவுட்ரு, உப்பு ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டு பானகம் ரெடி பண்ணியாச்சு. 2 வாழைப்பழம், ஒரு மாதுளம்பழம் வச்சுருக்குறேங்க. வெத்தலை பாக்கு வச்சு சிம்பிளாக சாமிக்கு வச்சாச்சுங்க. வச்சு காலையிலேயே சாமி கும்பிட்டாச்சு. அரிசி பாயாசத்துக்கு அரிசி 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் 5 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா குழவா வேக வச்சிடணும். அப்புறம் 4 டம்ளர் பால் விட்டு வேக வச்ச சாப்பாட்டில் பால் 4 டம்ளர் விட்டு திருப்பி கொஞ்சம் நல்லா அந்த சாப்பாடெல்லாம் அடித்து விட்டோம்னா நல்லா கரைஞ்சி வந்துடும். அப்புறம் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் ஒயிட் சர்க்கரும் வேணுன்னா சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். அதுக்கு தாளிக்க வேண்டியதில்லை. முந்திரி, திராட்சை, நெய் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. அது அவ்வளோதாங்க. சிம்பிளான ஒரு பிரசாதம் அது. நான் உட்காந்து கொஞ்சம் நேரம் ராமநாமம் சொல்லிவிட்டு அப்புறம் தீபாராதனை காட்டி சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. அவ்வளோதாங்க. சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.